சார் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா எல்லாமே தெரிஞ்சால் தான் ஸ்டார்ட் பண்ண முடியுங்களா? இல்லை ஜனனி, அப்படி இல்லை. நீங்கள் எந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும், அதில் சக்ஸஸ் பண்ணோம் அப்படின்னா அப்படி எந்த ஒரு பிளானும் கிடையாது, எப்படியும் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. இன்னைக்கு பெரிய பெரிய பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ணவங்க எல்லாமே எதுவுமே தெரியாமல் வந்து ஸ்டார்ட் பண்ணவங்க தான். உனக்கு ஒரு நைஸ் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அப்படின்னா கெவின் கேரோட எம்டி இருக்கார்ல, சி.கே. ரங்கராஜன் சார். அவர் கூட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அவரே சொல்லியிருக்காரு, நிறைய டைமில் அவருக்கு வந்து மேத்ஸ் தெரியாது, மார்க்கெட்டிங் தெரியாது, சேல்ஸ் தெரியாது, ப்ரொடக்ஷன் தெரியாது, R&Dனா என்னன்னு தெரியாது, இது எந்த விஷயமும் தெரியாது. ஆனால் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியாது. இது ஒவ்வொரு விஷயமும் அவரை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக பர் டே வந்து 2.5 hours அவரே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணி அவர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 1600 crores டர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனி உருவாக்கி வச்சிருக்காரு. நீ சொல்லு, இதில் எங்கேருந்து கற்றுட்டு வந்தார் சொல்லு? இத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது, இதில் எந்த டிபார்ட்மெண்ட்டுமே அவருக்கு தெரியாது. ஸோ அப்போது உனக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நீ பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னா ஸோ நீ வந்து ஸ்டார்ட் பண்ணது தான் அதோடைய பிகினிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் அதோடைய ப்ராசஸை நீ வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுன்னா போதும், நீ எங்கே சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் அந்த சக்ஸஸை உன்னால் அடைஞ்சிட முடியும். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச்.